அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் முழுமையாக தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகள் என்கிற தலைப்பின் கீழ் ரசூலுல்லாவுக்கு ஏனைய நபிமார்களை விடுத்தும் தனித்த சிறப்புகளாக அல்லாஹ் யாதை வழங்கியிருக்கிறான் என்பதை தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இதுவரை நாம் பார்த்த செய்திகளில் ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான ஜின்களுக்குமான நபிகளார் வந்ததிலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை மனித ஜின்களுக்கும் ஒரே இறை தூதர் இவர்தான் என்பதையும், இந்த தூதர் தான் இறுதியானவர் என்பதையும், இவர் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார், ஏனைய நபிமார்களெல்லாம் கைவிரிக்கிற நேரத்தில் இவருடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்பான் என்பதையும், இதுவல்லாமல் இவர்கள் மனித குலத்தினுடைய தலைவராக மறுமை நாளில் பார்க்கப்படுவார், இவர்தான் நாளை மறுமையில் சுவனத்தில் முதலாவதாக காலடி எடுத்து வைக்கக்கூடிய நபராக இருப்பார், மேலும் நாளை மறுமை நாளில் வசீலா என்கிற பதவியை பெறுவதற்கு மிக நெருக்கத்தில் உள்ளவராகவும் இவர் இருக்கிறார் என்ற மற்ற நபிமார்களை விட்டும் அல்லாஹுடைய ரசூல் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற இந்த மார்க்கம் கொடுத்திருக்கிற தனி சிறப்புகளை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாவுக்கு என்று கொடுக்கப்பட்ட இன்னும் சில சிறப்புகளை குறித்து நாம் இந்த உரையின் இறுதியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதுல முதல் செய்தியாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் புகாரினுடைய 3532வது நபிமொழி. இந்த செய்தியை ஜுபைர் இப்னு முத்தஇம் ரதியல்லாஹு அவர்கள் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறார். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், லீ ஹம்சத்து அஸ்மா, எனக்கு 5 பெயர்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை பேர் இருக்கிறான்? 5 பெயர்கள் இருக்கிறது. இப்ப நீங்க பார்க்கலாம், திருமறை குர்ஆனில் இந்த முழுமையாக அரபு மொழியில் மட்டும் இருக்கிற 30 ஜுஸ் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் குர்ஆனுடைய ஆரம்ப அட்டை பகுதியில் ஒரு 99 பேர் போட்டிருப்பாங்க. ரஹ்மான், ரஹீம், மலிக், குத்தூஸ், சலாம், முக்மின், முஹைமின் அப்படின்னு வரிசையா ஒரு 99 பேர் இருக்கும். அது என்ன 99 பேர் என்றால் படைத்தவனுடைய 99 திருநாமங்கள். மார்க்கமே அதை சொல்லுது. அல்லாவுக்கு லில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாவுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. திஸ்ஆத்த வ திஸ்ஈன இஸ்மன், அது 99 திருப்பெயர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. மன் அஹ்சாஹா தஹலல் ஜன்னா, யார் அதை மனனமிடுகிறாரோ, தன் உள்ளத்திலே பாதுகாத்து வைக்கிறாரோ, அவர் சொர்க்கத்தை அடைவார் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு. அப்ப அல்லாஹ்க்கு 99 பேர் இருக்குங்கிறதுல யாருக்குங்க மாற்று கருத்து கிடையாது. அப்படியே குர்ஆனுடைய பின்பக்கத்துல, அதாவது அரபு மொழியின் அடிப்படையில் பின்பக்கங்கிறது எதுல வரும்? நம்ம நார்மல் புக்ல முன்பக்கம். அது அரபு மொழி அடிப்படையில் குர்ஆனினுடைய பின்பக்கத்தை நீங்கள் பார்த்தால் அதனுடைய கடைசி அட்டையில அதுல ஒரு 99 பேர் போட்டிருப்பாங்க. இப்ப வர்ற குர்ஆன்ல தான் இல்ல, முன்னாடி உள்ள பழைய குர்ஆன்ல எடுத்து பார்த்தா 99 பேர் இருக்கும். அந்த 99 பேர் யாருக்குள்ளதுன்னா ரசூலுல்லாஹ்க்கான 99 பேர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதுல முகமது, அகமது நிறைய பேர் போட்டிருப்பாங்க. தாஹா, யாசின், தாசிமீம் என்று இந்த குர்ஆன்ல ஆரம்பமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய சில முக்கிய எழுத்துக்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் பேரா போட்டு யாருக்குள்ள யாருடைய பேர் என்றால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயர்கள் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி ரசூலுல்லாஹ்க்கு 99 பேர் இருக்குதான்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 99 பேர் இருக்குதுன்னா அல்லாஹ் சொல்லணும் அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும்.
நாம 99 பேர் ரசூலுல்லாஹ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு என்ன கிடையாது, மார்க்கத்தில் நமக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் நமக்கு அனுமதி வழங்கவில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு உண்மையிலே எத்தனை பேருங்கிறது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் மக்கள் வச்ச பேர் நிறைய பேர் இருக்குது. நபி அவர்களை பார்த்து மக்கா குறைஷிகள், நபியோடு வாழ்ந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அமீன் சித்திக். அமீன் என்றால் நம்பிக்கைக்குரியவர், சித்திக் என்றால் உண்மையாளர். ஏன்னா ரசூலுல்லாஹ் பண்பாட வச்சு அவங்க வச்ச பட்ட பேர், ரசூலுல்லாஹ்வுக்கான பட்ட பெயர். இது அல்லாமல் அபுல் காசிம் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பட்ட பேர் உண்டு. ஏனென்றால் ஹதீஜா அம்மையார் மூலமாக நபி அவர்களுக்கு பிறந்தது மொத்தம் 7 பிள்ளை, 4 பெண் பிள்ளை, ஜைனபு, ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா, 3 ஆண் பிள்ளைகள். அதுல ஒருவர் அப்துல்லா, ஒருவர் காசிம், ஒருவர் தாகிர் அப்படின்லாம் வரலாறுல சொல்லப்படுது. இந்த 3 பிள்ளைகளை கருத்து வேறுபாடு இருக்குது. வரலாறுகள்ல பிரபலியமான வரலாற்று செய்தியில் இந்த 3 பிள்ளை என்று இடம் பெற்றிருக்கிறது. அப்ப அதுல ஒரு பிள்ளை பேர் காசிம். அதனால ரசூலுல்லாஹ்க்கு என்ன பட்ட பேரு? அபுல் காசிம், காசிமுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. யூதம் வரைக்கும் அந்த பேரை சொல்லி தான் அழைத்து இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு இருக்கிற பேரு நம்ம பார்க்கலாம். அமீன் என்ற பேர் இருக்கு, மக்கள் வச்ச பேரு. சித்திக் என்ற பேர் இருக்கு, மக்கள் வைத்திருக்கிறார்கள். அபுல் காசிம் என்ற பேர், ரசூலுல்லாஹ்க்கு காசிம்னு ஒரு பிள்ளை இருந்தனால அபுல் காசிம், காசிமுடைய வாப்பா என்ற பெயர். இதெல்லாம் மக்களாக வைத்த பெயர். இப்ப ரசூலுல்லாஹ் தம் பேரை சொல்றாங்க, எனக்கு ஒரு 5 பேர் இருக்குங்கிறாங்க. எனக்கு எத்தனை பேர் இருக்கு? 5 பெயர்கள் இருக்கிறது. இப்ப நபி சொல்றாங்க, இது வஹீல இருந்து சொல்றாங்கன்னு அர்த்தம், சுயமாக சொல்லல. நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வஹீயின் அடிப்படையில் சொல்லுகிற வார்த்தை. அப்ப அல்லாஹ் வச்ச பேர் 5 பேர். எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த 5 பேர் இருக்குது, இது மக்கள் வச்ச பேர் இல்ல, இது அல்லாஹ் வச்ச பேர். என்னெல்லாம் பேர் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன முஹம்மது, நான் முஹம்மது ஆவேன். இது முதல் பேர். முஹம்மதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இது உடன்பாட்டு வினை சொல்லுவாங்க. அதுல இருந்து வந்த பெயர் சொல் தான் இந்த முஹம்மது. புகழப்பட்டவர்னு அர்த்தம். மக்கள் எல்லாம் புகழ்வார்கள், இவர் புகழை பெறுகிற இடத்தில் இருக்கிறார். மார்க்கத்தில் புகழ் அல்லாஹ்க்கு மட்டும்தான் சொந்தம்லாம் சொல்லல. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் புகழை சேர்க்கிறான், அடியார்களுக்கும் புகழை சேர்க்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம்? அவனுக்கே உரித்தான புகழ் அவனுக்கு மட்டும் தான் சொந்தம். அதை வேற ஆளு கூட்டி சேர்க்க மாட்டான். வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், உணவை கொடுத்தான், மௌத்தாக்குறான், பிறக்க வைக்கிறான். இது யார் புகழ்? அல்லாஹ்வுக்குரிய புகழ். இதுல யாரு பங்காளி கிடையாதுங்கிறான். எனக்கான புகழ், என் தகுதிக்கான புகழ் எனக்கு மட்டும் சொந்தம். அது அல்லாமல் மனிதர்கள் புகழை கொண்டாடக்கூடாதுங்கிட்ட கொண்டாடலாம். அவங்கவுங்க போராடி இருக்கிறாங்க, பாடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த புகழை அவர்கள் பெறுவதில் தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் பல நேரங்களில் மக்களை புகழ்ந்திருக்கிறார்கள், பாராட்டி இருக்கிறார்கள், வெகுமதி கொடுத்திருக்கிறாங்க. மார்க்கத்தை தப்பு இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய பேர் என்ன? முஹம்மது. இவர் புகழப்பட்டவர் மக்களால். அது ரசூலுல்லாஹ் காலத்து மக்களா இருக்கலாம், ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு வரக்கூடிய மக்கள், நம் வரை இனிமேல் வரக்கூடிய மக்கள் எல்லாருமே ரசூலுல்லாஹ் புகழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. நபி மாதிரி ஒரு கருப்பொழுக்கம் உள்ளவர் உண்டா? இனி இந்த துன்யால கிடைப்பாங்களா? கிடைக்க மாட்டாங்க. நபி மாதிரி ஒரு நேர்மையாளர் உண்டா? நபி மாதிரி ஒரு பொறுமைசாலி உண்டா? நபி மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை உடையவர் உண்டா? அப்படின்னு ரசூலுல்லாவை பார்த்தவர்களும் சரி, பார்க்காதவர்களும் சரி, ரசூலுல்லாவுடைய கொள்கை நேசித்தவர்களும் சரி, கொள்கை வெறுத்தவர்களும் சரி, ரசூலுல்லாஹ் மார்க்கத்தில் இருப்பவரும் சரி, மார்க்கத்தை நிராகரிப்பவரும் சரி, அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை, கியாமத்து நாள் வரை ரசூலுல்லாவை புகழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வரஃபஅனா லக்க திக்ரக், நபியே உங்கள் புகழை நாம் மேலோங்க செய்து விட்டோம். உங்களை புகழ்ற ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்கிறான். எந்த கூட்டம்? ரபியுல் அவ்வல்ல மட்டும் மௌலூத் ஓதுவோம் அந்த கூட்டம் இல்ல. நபியினுடைய உண்மையான பண்புகளை உணர்ந்து தன் வாழ்க்கையில கடைபிடித்து என்னை இந்த அளவிற்கு செதுக்கியவர் என் தலைவர் அல்லாஹ்வுடைய ரசூல்னு யார் சொல்றாங்களோ அதான் புகழ். சும்மா ரசூலுல்லாஹ் புகழ்ந்துட்டு வட்டியும் வாங்கிட்டு விபச்சாரம் பண்ணிட்டு மது அருந்திட்டு தொழுகை விட்டுட்டு பாவம் செஞ்சுட்டு நபியை புகழ்ற அந்த பகட்டான புகழ் அல்ல, அந்த பெருமைக்காக புகழ்வது அல்ல. தன் வாழ்க்கையை மாற்றி என் வாழ்க்கை மாறுவதற்கு என் தலைவர் ஒரு காரணம் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை யார் புகழ்கிறாரோ அதுதான் புகழ். அப்படி புகழக்கூடியவர் மறுமை நாள் வரை வந்து கொண்டுதான் இருப்பார். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் வைத்த பேர் என்னது? முஹம்மது. இவர் புகழப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு பேரு
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன முஹம்மது, நான் தான் புகழப்பட்டவன் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்ன பேரு அப்படின்னா அன அஹம்மது, எனக்கான ரெண்டாவது பேர் நான் அஹம்மது. ரசூலுல்லாஹ்க்கு என்ன பேர் இருக்குன்னா அஹம்மது என்ற ஒரு பேர் இருக்கு. இது ரசூலுல்லாஹ்க்கு அரபுகுல மக்கள் மட்டும் தெரிந்த பேர் இல்லை, தௌராத்துல இந்த பேர் இருந்திருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்ஜீல்ல இந்த பேர் இருந்திருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற இறை தூதர் அவர் மக்களுக்கு செய்த தாவாவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சூரா? சூரா சஃப் என்கிற 61வது அத்தியாயத்தை நீங்க எடுத்து பாருங்க. வயது கால ஈசா இப்னு மரியம், மரியமினுடைய மகனார் ஈசா அவர்கள் சொல்கிறார், யா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களே, நான் உங்களிடத்துல வந்திருக்கிறேன், உங்கள் வேதத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த இன்ஜீல் என்கிற இந்த வேதம் முஸத்திகல் லிமா பைன யதைஹி, தனக்கு முன்னாடி இருக்கிற வேதத்தை இது உண்மைப்படுத்தும். இன்ஜீலுக்கு முன்னாடி என்ன வேதம்? தௌராத், மூசா நபிக்கு வந்த வேதம். தௌராத் உண்மையான வேதம் தான் இந்த வேதம் சொல்லும். இன்ஜீல் எதை சொல்லும்? முன்னாடி வந்த தௌராத் அது உண்மையான வேதம், மூசா என்பவர் உண்மையாளர் அப்படின்னு இது சொல்லும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு இறை தூதரை குறித்து இது நற்செய்தியும் சொல்லும். இன்ஜீல் என்ன செய்யுமா? மூசாங்கிற ஒரு உண்மையாளர், அவர் கொண்டு வந்த தௌராத் உண்மைன்னு சொல்றதோட பின்னாடி ஒரு நபி வரப்போறாரு அப்படின்னு சொல்ற வேலை இந்த இன்ஜீலுடைய வேலை. அது என்ன நபியை பற்றி சொன்னது? இஸ்முஹு அஹமது, அவர் பேர் என்னது? அஹமது என்ற பெயர் உடையவர். அப்ப ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்காங்க, எனக்கான ரெண்டாவது பேர் அஹமது. இந்த பேர் எதுல இருக்குங்கிறான்ல, இந்த பேரை நான் இன்ஜீலே சொல்லிட்டேங்க. ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஈசா நபிக்குரிய வேதத்தில் அஹம்மது என்ற பெயருடைய ஒருவர் வருவார், அவர் இனி இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தூதராக இருப்பார் என்பதை 600 வருஷத்துக்கு முன்னாடி, நபி பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் நினைவுபடுத்தி இருக்கிறான். சரி, அஹம்மதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகம் புகழக்கூடியவர் அர்த்தம். அதிகமாக எதை செய்வார்? படைத்த இறைவனை, தன்னை உண்டாக்கியவனை, உருவாக்கியவனை, தன்னை பாதுகாத்து கொண்டு இருப்பவனை புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நபருக்கு வைக்கப்படுற பேர் அஹமது. எப்ப பார்த்தாலும் இறை புகழ்ச்சியில ஈடுபடுவார். அல்லாவை புகழ்வதுன்னா அவருக்கு அவ்வளவு கொள்ள பிரியம். அப்படியான நபர்களுக்கு வைக்கப்படுற பேர் தான் என்னது? அஹமது என்கிற பேர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் பேர் அஹமதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எது ரொம்ப பிடிக்கும்? வழிபாடுகள்னா ரசூலுல்லாஹ் கொள்ள பிரியம். வேற எதுலையுமே இவ்வளவு ஈடுபாடு கிடையாது. வழிபாடு என்றால் ஈடுபாடு. நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கண் குளிர்ச்சி எதுல இருக்குன்னாங்க? தொழுகையில் இருக்குன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையுமே அல்லாவை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். தூங்க போறாங்களா அல்லாவை நினைப்பாங்க, எந்திக்கிறாங்களா அல்லாவை நினைப்பாங்க, கழிவறைக்கு போகும்போதும் வரும்போதும், பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதும், தன் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நேரங்களிலும் நாமளும் செய்யறோம். ஃபார்மாலிட்டிக்கு துவா ஓதுறோம். ரசூலுல்லாஹ் ஃபார்மாலிட்டிக்கு ஓதல, கடமைன்னு செய்யல. இறைவனை புகழ்வதை தனக்குரிய, தனக்கென்று அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பாக அதை செய்தார். அல்லாவை அதிகம் அதிகம் புகழக்கூடிய இடத்தில் இருந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். எப்படிலாம் ரசூலுல்லாஹ் புகழ்ந்தாங்க? நீங்க ஒரு செய்தியை பார்க்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்ட்ட நீங்க தௌபா தேடுங்க. அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க? நீங்க தௌபா தேடுங்க. ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மியத்த மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் பாவத்தை ஆல்ரெடி அல்லாஹ் மன்னிச்சிட்டான். சரி, மன்னிக்கிறனால ரசூலுல்லாஹ் பெருங்கொண்ட பாவத்தை செய்யற நபர் இல்லை. மது வருந்தினார், அல்லது வட்டி வாங்கினார், திருடி விட்டார், ஏமாற்றி விட்டார், வாக்குறுதி மீறி விட்டார், ஒரு நாள் கிடையாது. இந்த தப்பித்தவரை கூட இப்படி தப்பு வராது ரசூலுல்லாஹ். இந்த கவனக்குறைவுல வரும்ல, அப்படி கூட இந்த தப்பு வராது. கவனக்குறைவுல எந்த தப்பு வரும்? தெரியாம ஒரு விஷயத்தை பேசிக்கிறதோ, தொழுகையில ஒரு ரக்காயத்தை கூட்டிக்கிறதோ குறைச்சறதோ, இதுதான் நபி கிட்ட கவனக்குறைவிலே வர்ற தப்பு. தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க. அதுல அறவே இந்த மாதிரி பாவத்தில் ஈடுபட மாட்டார்கள். பெரும்பாவத்தின் பக்கம் தலை வைத்து படுக்காதவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த ரசூல் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறேன் பாவ மன்னிப்புக்காக. அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 தடவை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லுகிற வரை, அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததிலிருந்து அவருடைய உயிர் பறிக்கப்பட்டு கண்மூடுகிற வரை அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து புகழ்ந்து தன் நாவுகளால் எப்போதும் இறைவனை
ஈரப்படுத்தி கொண்டே இருந்தவர், இறைவனினுடைய நினைப்பால் தன் நாவை ஈரப்படுத்தியவர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். அப்ப இந்த பேர் கரெக்டான சூட்டான ஆள் யாரு? முகம்மதுங்கிற பேருக்கு சூட்டான ஆளு அல்லாஹ்வுடைய ரசூல் தான். அகம்மது என்கிற பேருக்கு யார் சூட்டான ஆளு? அதுவும் அல்லாஹ்வுடைய ரசூல் தான். சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய ஆய்வறிக்கை ஒன்று எடுத்தாங்க. உலகத்துல அப்போ நான் சொல்றது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தின் மக்கள் தொகை ஏறத்தாழ 820 கோடிக்கு நெருக்கம். இப்ப 40 கோடி ஆயிடுச்சு. முழு உலகத்தில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க? 840 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 820 கோடியா இருக்கும்போது உலகத்தில் அதிகமாக எந்த பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை எடுக்கிறாங்க. நீ இந்திய அளவில் பாத்தீங்கன்னு வைங்க, அதிகமாக எந்த பேர் இருக்குன்னா ராம்ங்கிற பேர் இருக்கும். இந்த ராமர்ன்ற கடவுளை வணங்குறாங்கல்ல, ராமன், ராமர், ராம் இப்படின்ற இந்த பேர் தான் இந்தியாவில் அதிகமாக சூட்டப்பட்ட பேர். காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் 30க்கும் அதிகமான மாநிலத்தில் கிட்டத்தட்ட 130 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையில் அதிகமாக வைக்கப்பட்ட பேர் என்ன பேரு? ராம் என்ற பேர். முழு உலகத்துல எல்லா நாடுகளையும் பார்த்து 840 கோடிக்கும் பார்த்தா அதிகமாக சூட்டப்பட்ட பேர் என்ன பேரா இருக்குன்னு பார்த்தா முஹம்மது என்கிற பேர், ரசூலுல்லாஹ்வுடைய பேர். அது எந்த அளவுக்கு ஈடுபாடு? ரசூலை எங்கேயாவது ஏவி இருக்கிறாங்களா? மக்களே, உங்களுக்கு 4 பசங்க பிறந்தாங்கன்னா 2 பேருக்கா முகமது பேரை வச்சிருங்கப்பா அப்படின்னு நபி எங்கேயாவது ஏவி இருக்கிறாங்களா? கேவலம். நபிக்கு பிறந்த பிள்ளைக்கு நபி முகமது பேர் வைக்கல. ரசூலுல்லாஹ்க்கு மொத்தம் 4 ஆம்பளை பிள்ளை, 3 ஆண்மகன் நுபுவத்துக்கு முன்னால், 101 ஆண்மகன் நுபுவத்துக்கு பின்னால். நபி தாம் பேரை தாம் பிள்ளைக்கு வைக்கல. சரி, சஹாபாக்களா வச்சாங்களா? எந்த சஹாபியாவது நம்ம முகமது நபி மேல எவ்வளவு பற்று வச்சிருக்கிறோம், முகமது நபி பேரை வைப்போம் அப்படின்னு யார் வச்சாங்களா? வைக்கல. ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ் பேரை தாண்டி முகமதுங்கிறது 2 பேரை பார்க்கலாம் அதிகபட்சம். முகமது பின் மஸ்லமா, இது அல்லாஹ் இன்னொரு வரும். வேற யாருமே நீங்க அங்க பார்க்க முடியாது முகமது என்று பேர்ல. ஆனா ரசூலுல்லாஹ் ஏவும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் எங்க சொல்றானா இந்த பேர் வைங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இப்படிலாம் நிறைய பேர் தஃப்சீர்ல எழுதி இருக்கிறாங்க. முகமதுன்னு பேர் வச்சா அந்த வாப்பா அம்மாக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அப்பலாம் மார்க்கம் சொல்லல. ஆனால் உலகத்திலேயே அதிகமான மக்களால் சூட்டப்பட்ட பேர் என்ன பேரு? முஹம்மது என்கிற பேர். சரி, 2வது என்ன பேரு அப்படின்னா மேரின்ற பேர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, கிறிஸ்துவ மக்களால் இயேசுநாதருடைய தாயாராக பார்க்கப்படுகிறார். நம்மளும் அப்படிதான் பார்க்கிறோம். ஈசா நபியின் தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த மேரின்ற பேர் 2வது இடம். 3வது இடத்துல யார் பேர் இருக்குன்னா அகமது. அது யார் பேர் தான்? ரசூலுல்லாஹ் பேர் தான். முதல் இடத்துலயும் முகமது ரசூலுல்லாஹ் பேரு, 3வது இடத்துல அகமது, அதுவும் ரசூலுல்லாஹ் பேர். ஏறத்தாழ இதனுடைய பாப்புலேஷன் கணக்கு நீங்க பார்த்தா இந்த 2 பேரும் சேர்த்தா 22-23 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த பேர் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அளவுல எந்த நபரினுடைய பேரும் இதனால் வரை வைக்கப்படல. ரசூலுல்லாஹ் விடலாம். ரசூலுல்லாஹ் நிறைய மக்களுக்கு தெரியல, சில மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க, சில மக்களுக்கு தெரியல. ஆனா வேற யாரையெல்லாம புகழ்றாங்க, கொண்டாடுறாங்க. அவர்கள் பேரை அவங்க வைக்க மாட்டேங்கிறாங்க. தாம் பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த கொள்கையில் இருக்கிறோமே, பெரியார் கொள்கையில் இருக்கிறோம், ஈவே ராமசாமி பெரியார் என் பிள்ளைக்கு பேரை வைக்க மாட்டேங்கிறாங்க. ராமசாமி பெரியாருன்னு வைக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணாதுரை பின்பற்றும் அண்ணாதுரைன்னு வைக்க மாட்டேங்கிறாங்க. அல்லது நான் இங்க இருக்கக்கூடிய கோல்வாக்கரையும் சாவாக்கரையும் பின்பற்றுகிறேன், அவங்க பேரை வைக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே அவர்கள் தலைவர்கள் பேரை வைக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை உலக அரங்கில் ஏறத்தாழ 23 கோடிக்கும் அதிகமான மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப முகமது என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? புகழப்பட்டவர், மற்ற மக்களால் படைத்த அல்லாவால் அவர் புகழப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அகமது என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா படைத்தவனை அதிகம் புகழுகிற இடத்தில் அவர் இருக்கிறார். அவர் வாழ்நாள் முழுக்க அவர் செஞ்ச பெரிய காரியம் என்ன? இவ்வளவோ காரியத்தை சரித்திர சாதனைகளை செஞ்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட நீங்கள் மிகுதியாக பார்ப்பது படைத்தவனை புகழக்கூடிய காரியம் ரசூலுல்லாஹ்ட்ட அதிகமாக இருந்தது. 3வது என்ன பேர் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஓ அனல் மாஹி, நான் யார்? மாஹி என்று சொல்லப்படக்கூடியவன் அப்படிங்கிறாங்க. தனக்கான 3வது பேர் மாஹி. மாஹினா என்ன அர்த்தம்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம், இல்லாமல் ஆக்குறது, நாசமாக்குறதுன்னு அர்த்தம். இப்படி ஒரு பேரா ரசூலுல்லாஹ்க்கு அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. நான் எதை அழிக்க வந்தேன்னு கேட்டா அல்லதி யம்ஹு அல்லாஹு பிஹில் குஃப்ர், அல்லாஹ் என் மூலமாக இறை மறுப்பை அளிக்கிறான். எதை அளிக்கிறான்? மக்களை அழிக்க வந்தவன் நான் கிடையாது, அல்லது இரக்க உள்ளத்தை அழிக்க வந்தவன் நான் கிடையாது, பெண் இனத்தை அழிக்க வந்தவன் நான் கிடையாது. அதுக்கு முன்னால எவ்வளவோ பெரிய பெரிய தத்துவ ஞானிகள்லாம் வந்தாங்க. பெண் இனத்தை காப்பாத்துன்னு யாரா பேசினாங்களா? ஒரு ஆள் பேசல. ரசூலுல்லாஹ் பேசினது மட்டும் இல்லாம 4 பொம்பளை பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்து
யாரு பொம்பளை பிள்ளை பெற்று ஆளாக்குறாங்களோ அந்த தாய் தந்தையும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். நாங்க அதை நடைமுறைப்படுத்தியவர் அல்லாஹ்வுடைய ரசூல். சும்மா சொல்லிட்டு போல ஊர்ல எல்லாரும் பொம்பளை பிள்ளை பெத்துக்காங்கப்பா, நான் பெத்துக்க மாட்டேன், எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கல. தாம் பெத்து நம்ம யாருமே 4 பொம்பளை பிள்ளை அழகு விரும்புவோமா? ஒரே இனத்துல 4 வேணுமா? ஒரு 2 போதும், 2 பொம்பளை பிள்ளை போதும், 2 ஆம்பளை பிள்ளை அப்படின்ற இடத்த தான் எல்லாரும் மனநிலையும். 4 பொம்பளை பிள்ளையும் பெத்து பொம்பளை பிள்ளைய பெத்தாலே கொல்லணும்னு நினைச்ச காலத்துல பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த பிள்ளைகள மேல உயிரா பாசமா இருந்து ஒரு தலைவன் ஒருவரால் வாழ முடியும்னா அது அல்லாஹ்வுடைய ரசூலால மட்டும்தான் முடியும். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பெண் இனத்துக்கு எதிரானவர் அல்ல, மனித இனத்துக்கு எதிரானவர் அல்ல, அமைதிக்கு எதிரானவர் அல்ல, ஆன்மீகத்துக்கு எதிரானவர் அல்ல. எதுக்கு எதிரானவர்? இறை மறுப்புக்கு எதிரானவர். ரசூலுல்லாஹ் எதை அழிக்க வந்தாங்களாம்? எங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு விரோதமான காரியம் நடக்குதோ அதை அழிக்கிறது தான் என் வேலை. மது அல்லாஹ்வுக்கு விரோதம், வட்டி அல்லாஹ்வுக்கு விரோதம், திருட்டு அல்லாஹ்வுக்கு விரோதம், தாய் தந்தைக்கு நோவினை தருவது அல்லாஹ்வுக்கு விரோதம், மனைவியை துன்புறுத்துவது அல்லாஹ்வுக்கு விரோதம், கணவனுக்கு கட்டுப்படாமல் நடப்பது அல்லாஹ்வுக்கு விரோதம், பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதிக்காமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு விரோதம். எங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு விரோதமான காரியம் குஃப்ர் நடக்குதோ அதையெல்லாம் தடுக்கிறது, அதை அழிக்கிறது என் வேலை. நான் எதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன்? குஃப்ரை இல்லாமல் ஆக்குவதற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கேன். அதை அழிக்கிறது தான் என் வேலை, என் அஜெண்டாவே அதுதான். அதனால எனக்கு என்ன பேரு? அழிப்பவன் எனக்கு ஒரு பேரு, அல் மாஹி, அழிக்கக்கூடியவர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு ஒரு பேர் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ரசூல்லா அதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. மவுத் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் 13 ஆண்டு கால ரசூல்லாவுடைய சத்திய பிரச்சாரம் எதை நோக்கி? ரசூல்லா வட்டியை தடுக்கல. 13 வருஷம் இருந்தாங்களா, வட்டியை தடுக்கல, மதுவை தடுக்கல. நல்ல கவனிச்சுங்க, வட்டி எவ்வளவு பெரிய பாவம், மது எவ்வளவு பெரிய பாவம். 13 ஆண்டு காலம் தடுக்கப்படல. 13 ஆண்டு காலம் வட்டி வாங்கினாங்க, மது அருந்தினார்கள், வேற வேற காரியம்லாம் பெரிய அளவுல தடுக்கப்படல. ரொம்ப எதுவெல்லாம் சமுதாயத்தை உடனே சீர்கெடுக்குமோ அதை உடனே ரசூலா தடுத்துட்டாங்க. குழந்தைய கொள்றது நிறுத்திரு, உடனே நிறுத்திரு. இந்த விபச்சாரத்தை உடனே நிறுத்திரு. அதெல்லாம் ரசூலா வந்த உடனே தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பாவத்தை ரசூலா தடுக்கல, மதீனாவுக்கு போய் தான் தடுக்கிறாங்க. இனிமே மது வருந்தாத, இனிமே வட்டி வாங்காத அப்படின்னா தடுக்கப்படுது. ஆனா 13 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அத்தனை நுபுவத்தினுடைய எல்லா கால பொழுதுகளுமே முழு மூச்சாக தடுத்தது இந்த குஃப்ரை. அதுக்கு நீங்க பார்க்கலாம், மௌத்து நெருக்கம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யஹூதிகளை நசராணிகளை தங்களுடைய கருணையிலிருந்து, அல்லாஹ் தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்தட்டும், நாசமா போட்டும். யஹூதிகள் எப்படி போட்டும்? நாசமா போட்டும். அவன் இருக்கக்கூடாது, உருப்படவே கூடாது. நசராணிகள் நாசமா போட்டுங்கிறாங்க. எல்லா யஹூதிகளை பத்தி பேசல ரசூலுல்லாஹ், எல்லா நசராணிகளை பத்தி பேசல. காரணத்தை பின்னாடி தெளிவுபடுத்துறாங்க. இத்தஹது குபூர அன்பியாயிஹிம் மசாஜித், தங்களுக்கென்று அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய கபறுகளையே பள்ளிகளாக, வழிபாட்டு தலங்களாக, சஜிதா செய்யக்கூடிய இடங்களாக மாற்றியவர்கள் நாசமா போட்டுங்கிறாங்க. குஃப்ர் அழிக்கிறதான வேலை. இப்படி குஃப்ர் பண்ணிக்கிட்டு இருக்கான ஷைத்தான், அவன் நல்லா இருக்க கூடாது, உருப்படவே கூடாது அப்படிங்கிற விதத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பிரார்த்தித்ததை பார்க்க முடிகிறது. தனது மக்கள்கிட்ட ரசூலா சொல்றாங்க. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் தன் மருமகனை அழைக்கிறாங்க. அழைத்து சொல்றாங்க, அலியே, நம்ம சரௌண்டிங்ல, நம்முடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துல எந்த ஒரு சிலையையும் உடைக்காமல் விட்டு விடாது. முஸ்லிம் வணங்குற சிலை, நல்ல கவனிச்சுக்கணும், யாரு வணங்குற சிலையை போய் உடைக்கிறது நம்ம வேலை கிடையாது. அடுத்த மதத்துக்காரன் வணங்குற சிலையை உடைக்கிறது நம்ம வேலை கிடையாது. அது நமக்கு என்ன வந்துச்சு? அவன் யாரையும் வணங்குறான், எதையும் வணங்குறான், நமக்கு தேவையில்லை. முஸ்லிமா இருந்துட்டு சிலை வணங்குறான், அவனை விடக்கூடாது. அந்த சிலையை உடைச்சிரு. ஒலா கபுரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தா, எந்த கபராக இருந்தாலும் சரி, அது அரசன் கபராக இருக்கலாம், ஆண்டி கபராக இருக்கலாம், அது இறை தூதர் கபரா இருக்கலாம், ஒரு குஃப்ரியத்துடைய கபரா இருக்கலாம், எவன் கபரா இருந்தாலும் சரி உடைத்து தரைமட்டமாக்காமல் விட்டு விடாது. யாருக்கு யாரு கொடுத்த பொறுப்பு? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மரண நெருக்கத்தில் கொடுத்த பொறுப்பு. நம்ம ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துல எந்த கபர் உயர்ந்து இருக்கக்கூடாது, உடைச்சு நொறுக்கிருங்க. ஐயா, இது மூசா நபி கபர், உடைச்சிடணும். யூசுப் நபி கபர், யூனுஸ் நபி கபர், அப்படி எந்த கபரும் அடையாளப்படுத்தப்படல. நபில சொல்லணும், அப்படி எதுவும் சொல்லப்படல. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், இன்னும் முகமது நபி கபரை போய், மொஹிதீன் ஆண்டவர் கபரை போய் வணங்கினா தப்புங்கிறிய, யூசுப் நபி கபர் வணங்குறாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து காட்டுவாங்க. யூசுப் நபி கபரு, யூனுஸ் நபி கபரு, ஈசா நபி மட்டும் தான் கபர் வைக்கல. ஏன்? மௌத்தாவல இல்ல,
எல்லா நபிக்கும் கபர் வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துலயும் கலர் கலரா போர்வையை போட்டு மாலையை போட்டு வணங்குற ஒரு கோஷ்டி இருக்குது. அத்தனையும் போட்டோ ரெடியா வச்சிருக்காங்க. வணங்கினா என்ன தப்பு, மொய்தீன் ஆண்டவர் வணங்கினா என்ன தப்பு, எல்லா நபி தானே வணங்குறாங்க அப்படின்னு. ரசூலா அதைத்தான் பாவம். அட நபிமார்களுடைய கபரை வணங்குறவன் தான் நாசமா போகணும்னு ரசூலா சொன்னாங்க. அந்த காரியத்தை தான் இன்றைக்கு மக்கள் செய்யறாங்க. மரணம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் தடுத்த மகத்தான ஒரு பணி என்னது? குஃப்ர் இருக்கக்கூடாது, இறை மறுப்புக்குரிய காரியம் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம வணங்கப்பட்டுட்டா அது நபி கடுமையான பயம், நம்ம வணங்கப்பட்டுருவோமோ. நபி அவர்கள் சொன்னார்கள், லா தஜ்அலு கப்ரி ஈதா, எனது மன்னரையை விழா கொண்டாடுகிற இடமாக நீங்கள் ஆக்காதீர்கள். நாம் மன்னரைன்னு பார்த்துட்டு போக வேண்டிய வேலை. என்ன ரசூலுல்லாஹ் அடக்கம் பண்ணப்பட்டதா, சரி அவ்வளவுதான், அவள் போயிடணும். அதை விழா கொண்டாடுற இடமா ஆக்குவே. பள்ளி விழா கொண்டாடுற இடம் ஏன்? பள்ளி அல்லாவை வணங்குவதற்கு, மக்களினுடைய நலன் காரியத்திற்காக வேண்டி உண்டாக்கப்பட்ட இடம். உன் வீட்டுல விழாவை கொண்டாடு, மனைவி பிள்ளைகளோ குடும்பத்தார சேர்ந்து விழா கொண்டாடுங்க. கபர் விழா கொண்டாடுற இடமா? ஏன் கபரை விழா கொண்டாடுகிற இடமாக ஆக்காதீங்க நாங்க ரசூலுல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாவுக்கு இருந்த பயம்தான் ரசூலுல்லாவுடைய மன்னரை பொது மையவாடிக்கு போகல. போயிருக்கணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனோன்னு மையத்தை எங்க கொண்டு போயிருக்கணும்? பொது மையவாடி கொண்டு போயிருக்கணும். ஏன் கொண்டு போல? மக்கள் வணங்கி விடுவார்களோ என்ற காரணம் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சொந்த இடத்திலேயே சொந்த வீட்டுக்குள்ளே அடக்கம் பண்ணியாச்சு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். அதனால தான் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்குள்ள கபர் இருக்கு. இது ஒரு ஆதாரமா காட்டுவாங்க. கபர்ஸ்தான பள்ளி ஆக்க கூடாதுங்கிறீங்க, மஸ்ஜித் நபவியே ஒரு கபர்ஸ்தான் தெரியுமாம்பாங்க. ரசூலுல்லாஹ் அடக்கம் பண்ண இடம் தானே. ரசூலுல்லாஹ்வை அடக்கம் பண்ணும்போது அது பள்ளி கிடையாது. பிறகு பள்ளி விரிவாக்கம் ஆகுது. இப்போ இந்த பள்ளி இருக்குது, நாளைக்கு இந்த பள்ளியை கொண்டு பெருங்கொண்ட மக்களால் தேவை இருக்கும் என்னும் பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இடத்த கொடுத்துட்டாங்க அப்படின்னா பள்ளி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். எல்லா இடத்தினுடைய நிலைமை இதுதான். காபா இன்னைக்கு இருக்கிற ஒரு சரௌண்டிங்ல மிக பிரம்மாண்டமா மஸ்ஜித் ஹரம கட்டி இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் காலத்துல அவ்வளவு பெரிய பள்ளி அது கிடையாது. மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கு. வருஷம் ஹஜ் பண்றவன் 5 லட்சமா இருந்தவன் 10 லட்சமா ஆகிறான், 40 லட்சமா ஆயிட்டான். அவ்வளவு பேர் வந்து தவாப் செய்யணும், அவ்வளவு பேர் வந்து தொழுவணும் சாத்தியப்படாது. பள்ளியை பெரிதாக ஆக்கி கொண்டே இருக்கிறாங்க, விரிவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்படும் போது ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில் அடக்கம் செய்யப்படல. பள்ளி விரிவாக்கும் போது என்ன ஆயிடுச்சு? கபர்ஸ்தான் ஆட்டோமேட்டிக்கா பள்ளிக்குள்ள வந்துருச்சு. இப்ப அதை தனியா தடுத்து வச்சுட்டாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய கபரு, கபர்ல கையேந்த கூடாதுங்கிறத ரசூலுல்லாஹ்வுக்கு தடுத்த காரணத்தினால நம்ம செய்ய முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்து வரைக்குமே தடுத்த நிகழ்வு இதுதான். என்ன வணங்கிறாத, யாரையுமே வணங்காத, படைச்சவனை மட்டும் வணங்கு, படைச்சவன்ட்டு மட்டும் கையேந்து என்று குஃப்ரை அழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதனால தான் ரசூலுல்லாஹ்க்கு மாஹி என்ற திருப்பெயர் இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. இந்த மாதிரிலாம் பிள்ளைகளுக்கு பேர் வைங்க. இது நபியே சொன்னதில்லை, எனக்கு அல்லாஹ் வச்ச பேரு எனக்கான பேருங்கிறாங்களா இல்லையா? நம்ம பேர் தேடுறோம் பிள்ளைகளுக்கு. என்ன பேர் வைக்கலாம், பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம், பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம், புதுசா ஏதாவது பேர் வைக்கணும் அப்படின்னு தேடுறோம். இதெல்லாம் வைக்கலாம். 4வது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், வானல் ஹாஷிர், நான் யார்? ஹாஷிர். இந்த ஹாஷிர்ல இருந்து வந்ததா மஹ்ஷர்ங்கிறது. மஹ்ஷர் கேள்விப்பட்டிருக்கோம்ல, மஹ்ஷர் பெருவெளி, மறுமை நாளினுடைய திடல். அந்த மஹ்ஷர்ல இந்த ஹாஷிர்ல இருந்து வந்தது. ஹாஷிர் என்றால் ஒன்று திரட்டுபவர் என்று அர்த்தம். ஹாஷிர்னா என்ன அர்த்தம்? ஒன்று திரட்டுபவர். ரசூல் அதுக்கு காரணம் சொல்றாங்க. நீங்க நம்ம எது தப்பா நினைச்சிட கூடாது இல்ல. ஒன்று திரட்டுவர் என்ன அர்த்தம்? ஒருவேளை மௌத்துக்கு அப்புறம் எல்லாரையும் கொண்டு வர்றவரே ரசூலா தான் போல அப்படின்னு நினைச்சிட கூடாது. காரணத்தை சொல்கிறார்கள். அல்லது யுஹ்ஷருன் நாஸ் அலா கதமி, என்னுடைய பாதையின் கீழ் மக்களை ஒன்று திரட்டுவது என் வேலைங்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஒரு கொடைக்கில கொண்டு வரணும்ல. பல பேர் நிறத்தால பிரிஞ்சு கிடக்கிறான், மொழியால பிரிஞ்சு கிடக்கிறான், குலத்தால பிரிஞ்சு கிடக்கிறான். இவனுக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு இவனை பிடிக்காது, நான் வேற தேசம் இவன் வேற தேசங்கிறான். அந்த வேலையே கிடையாது. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்டா தேச வேறுபாடு, மொழி வேறுபாடு, நிற வேறுபாடு, ஜாதிய வேறுபாடு, நான் அத்தா கூட்டம் இவன் வாப்பா கூட்டம், இவன் ஷாஃபி இவன் ஹனஃபி, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுறணும். நம்ம எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கன்னு வந்துடணும். மக்களை ஒன்று திரட்டி ரசூலுல்லாஹ்வுடைய பாதையின் கீழ் கொண்டு வருவதனால் ரசூலுல்லாஹ்க்கு என்ன பேரு? ஹாஷிர், ஒன்று திரட்டுவர். மறுமையில ஒன்று திரட்டுவர் இல்ல, இது அல்லாஹ்வுக்கு பொருந்தும் அந்த பேரு. எதனால? மறுமையில மக்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறது யாரு? அல்லாஹ் தான் நிறுத்த போறான். மறுபடியும் உடம்ப கொடுத்து, உயிரை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, அது அல்லாஹ்க்கு முதல்ல படைக்கும் போது கஷ்டப்படல. 2வது வாட்டி படைக்கும் போது கஷ்டப்பட போறான், பட போறது இல்ல. எல்லாத்தையும் ஒரு நொடி பொழுதுல கொண்டு வந்து நிறுத்திடுவான். எல்லா படைப்பையும் கொண்டு வந்துருவான். ஒரு ஆள் மிஸ் ஆகாது. அன்னைக்கு ஊர்ல ஒரு ஒதுக்குப்புறத்துல ஒரு புள்ள பிறந்து உடனே ஒரு 10 நிமிஷம் மௌத்தா போச்சே, அந்த பிள்ளை வந்துருமா? எல்லா பிள்ளையும் வந்துரும். கெஜெட்ல இல்லாத பிள்ளையும் வரும். அல்லாஹ்வுடைய கெஜெட்ல இருக்கு. எந்தெந்த புள்ள பிறந்துச்சு, யாரு பிறக்காமல இறந்துச்சுங்கிற லிஸ்ட் இருக்கு.
எல்லா பிள்ளையும் கொண்டு வந்துருவான். அதனால அல்லாஹ் யாரு? அவனும் ஒன்று திரட்டக்கூடியவன் தான். ஆனா ரசூலுல்லாஹ் ஒன்று திரட்டக்கூடியவர் என்றால் என்ன அர்த்தம்? மறுமையில திரட்டுவர் இல்லை. இங்க உலகத்துல மக்கள் பிளவுபட்டு கிடக்கிறாங்க. இவங்களெல்லாம் ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும் வேலை. இப்ப ஒருவேளை நம்மகிட்ட மார்க்கம் இல்லைன்னு வைங்க, நம்மகிட்ட இஸ்லாம் இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னா, இங்க எத்தனை பேர் பிராமணர்கள், எத்தனை பேர் தலித்துன்னு தெரியாது. அப்படிதானே? நான் உயர்ந்த குலம், நீ தாழ்ந்த குலம், நான் அந்த மொழி, நீ இந்த மொழி, நான் மலையாளி, நீ தமிழன், நீ கன்னடம் அப்படின்னு நம்ம கூட பிரிஞ்சுக்கிட்டு செத்துருப்போம். என்னைக்கு அடிபட்டுக்கிட்டு கிடப்போம். உனக்கு கிளாஸ், உனக்கு சில்வர் டம்ளரு, உனக்கு என்னது, உனக்கு கொட்டாங்குச்சி தான், சிரட்டையில தான் உனக்கு சாயா அப்படின்னு கொடுக்குற இடத்துக்கு இப்போ இருக்கு. வட மாநிலத்துக்கு போனா 2 வகையான கோப்பைகள் பரிமாறப்படுகிறது. உயர் ஜாதிக்கு ஒரு கோப்பை, தாழ்ந்த ஜாதிக்கு ஒரு கோப்பை. நம்மளும் அந்த கலாச்சாரத்தை இருந்திருப்போம். நம்ம மட்டும் நமக்கு தனியா புத்தியா வந்திருக்கோம், ஒன்னும் வந்திருக்காது. நம்ம முன்னோர்கள் எவ்வளியோ அவ்வளியே நம்ம போயிருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த தூதருடைய மார்க்கம் வந்ததுனால தான் ஒரு கொடைக்கல இருக்கும். நம்ம ஹஜ் பண்ண போவோம், வெளிநாட்டுக்கு போவோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமா சலாம் பாய், அவ்வளவுதான். யாரையா நம்ம நேரம் பார்த்திருக்கிறோமா? அவர் உருது பேசுவாரு, இத்தாலி மொழி பேசுவாரு, ஸ்பெயின் மொழி பேசுவார், முஸ்லீம் அஸ்ஸலாமு அலைக்கும், முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாருமே ஒரு கொடையின் கீழே கொண்டு வந்தது யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல். நம்ம யாரையுமே இதுவரைக்கும் மொழி வேறுபாடு பார்த்தது இல்லை. தொலை வைக்கிற இமாம் என்னைக்காவது பார்த்திருக்கோமா? இவர் என்ன குடும்பத்தை சார்ந்தவர் எங்கேயாவது போய் பார்த்திருக்கிறோமா? ஊருக்கு போறோம், போற இடத்துலலாம் பள்ளிவாசல் தொழுகிறோம், இமாம் மூஞ்ச கூட பார்த்தது கிடையாது. அவர் யாருன்னு தெரியாது. இமாம் தரப்பா தொலை வைக்கிறார்ல, யாரா இருந்தா என்ன, யாருனாலும் தலைவரா நிறுத்திடுவோம், பின்னாடி நின்று தொழுவோம். என்ன காரணம்? இங்கு வேறுபாடு பார்க்கக்கூடிய கலாச்சாரத்தை உடை தெரிந்து மனிதர்கள் அனைவரையுமே ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து திரட்டியதனால் ரசூலுல்லாவுக்கு ஹாஷிர் என்ற பெயர் இருப்பதை பார்க்க முடிகிறது. 5வது பேர் முகமது பார்த்தோம், அகமது பார்த்தோம், மாஹி, ஹாஷிர். ரசூலுல்லாஹ் கடைசியா சொல்றாங்க வானல் ஆகிப். ஆகிப் அப்படின்னா முடிவு, இறுதின்னு அர்த்தம். குர்ஆன்ல அல்லாஹ் பல இடத்துல சொல்றான் வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன். இறையச்சவாதிகளுக்கு தான் நல்ல முடிவு, நல்ல இறுதி இருக்கிறது. நல்ல கிளைமாக்ஸ் யாருக்கு இருக்கு? இறையச்சவாதிக்கு இருக்குங்கிறான். ஆகிப் என்றால் முடிவுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்க்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? நான் ஆகிப், யாரு? நான் தான் நபிமார்களுக்கு இறுதிங்கிறாங்க. எனக்கு அப்புறம் இன்னொருத்தன் நான் நபின்னு ஒருத்தன் வர முடியாது. வர்றாமனு நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அவன் போய் சொல்லவே பிறந்தவன் ஷைத்தான் நினைச்சுக்கணும். ஒரு நாளும் இனிமேல் அல்லாஹ் நபி அனுப்ப மாட்டான். இந்த தூதருக்கு பிறகு, இந்த நபிக்கு பிறகு, முகமது நபிக்கு பிறகு இனி ஒருவன் தூதர் என்று வர முடியாது. ஒருவர், அப்படி ஒருவர் வருவாரே ஆனால் அவன் திருட்டு பையன் அர்த்தம், அவன் கடஞ்செடுத்த ஷைத்தான் அர்த்தம். இது இஸ்லாத்துல நமக்கு அடிப்படாக்கியது இல்ல, சாதாரண காரியம் கிடையாது. நீங்க அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, முகமது நபியை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, முகமது நபி தான் கடைசி நபின்னு அந்த அளவுக்கு நம்பணும். முகமது நபிக்கு பிறகு இனி யாரும் தன்னை தூதர் என்று சொல்லிக் கொண்டு வர மாட்டார். ஒருவன் வருவானே ஆனால் அவன் பொய்யன். அது எழுதப்படாத விதி, அது பொய்யன். கண்டிப்பா பொய்யனா தான் இருப்பான், ஒரு நாள் உண்மையாளன இருக்க மாட்டான். அப்படிங்கறதுனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வானல் ஆகிப், நான் யார்? நபிமார்களுக்கு நான் இறுதியானவன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இது அல்லாமல் ரசூலுல்லாஹ் தனக்கு வழங்கப்பட்ட சிறப்புகளாக சொன்ன இன்னொரு செய்தியை பாருங்க. சஹீஹ் புகாரி 438வது நபிமொழி. இந்த செய்தியை ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி அவர்கள் சொல்றாங்க அந்த செய்தியில, உஅதீது ஹம்சன் லம் யுஅதஹுன்ன அஹது மினல் அன்பியாஇ கப்லி. மக்களே, அல்லாஹ் எனக்கு ஒரு 5 காரியத்தை கொடுத்திருக்கிறான். எனக்கு முன்னாடி எந்த நபிக்குமே இந்த 5 காரியத்தை கொடுத்ததில்லை. இதுல ஏதாவது ஒன்னாவது கொடுக்கவே கிடையாது. எனக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த 5 காரியம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னை பற்றி என்னுடைய விரோதிகளுக்கு தகவல் கிடைக்குமே ஆனால். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நட்பு வட்டாரத்தை வளர்த்தார்களோ அந்த அளவுக்கு எதிரிகளையும் வளர்த்து வச்சிருந்தாங்க. ஏன்னா நபியா போய் வளர்த்தாங்க, நபியின் கொள்கை வளர்க்க ஆரம்பிச்சது. இந்த கொள்கையை பார்த்தோம்னா சில பேருக்கு என்ன ஆகும், கண்ட இடத்துல எரியும். அவனால இருக்க முடியாது, இந்த கொள்கையை அழிக்கணும், இவரை அழிக்கணும் அப்படின்னு நபியை வாலண்டியரா அவனே பகைவனை ஆக்கிக்கிட்டான். நபி யாரையும் போய் என்ன பகைவனை ஆக்குன்னு சொல்லல, நான் உனக்கு எதிரிப்பா, நீ என்ன எதிரியாதான் பாவிக்கணும் யாருன்னு சொல்லல. இந்த கொள்கை பலருக்கு நபியை எதிரியா ஆக்கிருச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய எதிரிக்கு 1 மாத கால தொலை தூரத்தில் அவன் இருந்தா கூட என்னை பற்றிய ருஅப், ஒரு பயம் அவன் உள்ளத்தில் இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுமை தெரியுமா? இது சாதாரண காரியமே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய எதிரியும் நானும் 1 மாச டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம் வைங்க,
இப்போ அப்படிலாம் ஒரு மாசம் டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. நபி காலத்தில் அப்படி உண்டு. இங்க இருந்து பயணப்பட்டு புறப்பட்டா கூட எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு மாசம் ஆகும் அவனை போய் சந்திக்க, அல்லது அவன் பயணப்பட்டு நபியை சந்திக்க ஒரு மாசம் ஆகும். அவ்வளோ பெரிய தொலைதூரமா இருந்தா கூட என்ன பத்தின பயம் உள்ளத்துல இருக்கும். என்னை பத்தி அவன் கேள்விப்பட்ட அவனுக்கு எப்படி இருக்கும்? உள்ள கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிரும். அல்ல அந்த பயத்தை உள்ளத்துல போட்டுருவான். இது சாதாரண காரியம் கிடையாது. இன்னைக்கு நம்ம நாட்டு பிரதமர் இருக்கிறாரு, மற்ற நாட்டுக்காரன கேள்வி பண்ணுவான், கிண்டல் அடிப்பான். பெரிய பிரதமர் அணு ஆயுதம்லாம் வச்சிருக்கிறாரு, மிகப்பெரிய ஆயுதங்கள் ரபேல் வகை போர் விமானங்களை எல்லாம் கையில் வச்சிருப்பாரு. ஆனா மற்ற நாட்டு பிரதமர்கள் பார்த்து சிரிக்கிற விதத்தை தான் இவர் இருக்கிறார். சரி, வேற எந்த நாட்டு பிரதமரையாவது பார்த்து மத்தவங்க பயப்படுறாங்க? யாரையும் பார்த்து யாரும் பயப்படல. அமெரிக்கான ஏதோ பெரிய ஆளுன்னாங்க, அமெரிக்கா பார்த்து ஈராக் பயப்படல, ஈரான் பயப்படல. அல்லது இஸ்ரேல்னு பெரிய ஆளு நெத்தனியாகு வந்துட்டாருன்னா அவ்வளவுதான் போதும், உலகத்தையே நடுநடுங்க வச்சிருவாரு. எல்லா பேரும் கேள்வி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி யாரையும் பார்த்து யாரும் பயப்படல. உலகத்திலேயே பெரும் பெரும் சர்வாதிகார அரசர்களாக வந்தவர்களுக்கு கூட இந்த அளவுக்கு பயம் வரல. ஆனா யாருக்கு வந்துச்சு? ரசூல்லா பார்த்தா வந்துச்சு. ஏன் ரசூல்லா யாரையும் கொண்டாங்களா, கொலை செஞ்சாங்களா? கிடையாது. நபி அவர்கள் ஒரு காரியத்தை முடிவெடுத்து யுத்தத்தை தொடர்வாரே ஆனால் அவர் பின்வாங்க மாட்டார். அவர் அந்த காரியத்தை முழுமையாக நிறைவேற்றாமல் ஒதுங்கிட மாட்டார். அவருடைய பண்பு குணாதிசயம் அப்படி என்பதை உணர்ந்து இவர்கிட்ட பைசல் பேச முடியாது, இவர்கிட்ட பேரம் பேச முடியாது. அப்ப இவர் வந்தார்னு நம்ம அடங்குறத தவிர வேற வழியே கிடையாது என்று உலகத்தின் நபி அவர்களை தன்னுடைய எதிரியாக ஆக்கி கொண்ட அத்தனை பேருடைய உள்ளத்திலுமே ஒரு பயத்தை அல்லாஹ் போட்டு வைத்தான். அதுக்கு அன்றைக்கு பெரும் சர்வாதிகாரியாக இருந்த யாரு? ரோம் பாரசீகத்தினுடைய ரோமினுடைய மிகப்பெரிய அரசராக இருந்த ஹெர்குலிஸ். ஹெர்குலிஸ்க்கு கடிதம் வருது, நான் முகமது அல்லாஹ்வுடைய தூதர், என்ன நீங்க ஏத்துக்கங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறனால நீங்க என்ன கடைபிடிச்சா மட்டும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. கடிதத்தை பார்த்த உடனே இது உண்மையான கண்டுபிடிக்கணும்ல, உடனே அபூ சுஃபியானை கூப்பிட்டு, அந்த நேரத்தில் அவர் ஊர்ல இருக்கிறார், டமாஸ்கஸ்க்கு சந்தைக்கு வியாபாரத்துக்கு போயிருக்கிறார். அப்ப அவர் காஃபிர் அபூ சுஃபியான், அவரை பிடிச்சி விசாரிச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசி அபூ சுஃபியான் அனுப்பும்போது சொல்றாரு, ஹெர்குலிஸ்னா நீங்க சாதாரண ஆள் நினைச்சிடக்கூடாது. அன்றைக்கு மடையர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கால பொழுதுல ரோம் தேசத்தையே கட்டி இழுத்து காப்பாத்தின ஒரு ஆள் இருக்காருன்னு எவ்வளவு பெரிய ஆளுமை தெரியுமா? அது அந்த அளவுக்கு ஆளுமை லேசில யாரு கிடைச்சிடாது. அந்த ஆளுமை பெற்றவர் சொல்றாரு, நீங்கள் சொன்ன அபூ சுஃபியானே, நீங்கள் சொன்ன தகவல் உண்மை என்றால், உண்மையான தெரியாது, உண்மைன்னு இருந்தா நீங்க சொன்ன அந்த முகமது வெகு சீக்கிரத்தில் என் பாதங்கள் படிந்த இந்த நிலத்தையும் ஆட்சி செய்கிற காலம் வருங்கிறார். அவர் வரட்டுமே, சண்டை போடுவோம்னு பேச மாட்டேக்காரு, கண்டிப்பா வரத்தான் போறாரு, என் இடத்தை எடுக்கத்தான் போறாரு, என்னுடைய நிலத்தை அவர் தன்னுடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வரத்தான் போறாரு, இது நடக்கத்தான் போதுங்கிறார். யாரு? அவ்வளோ பெரிய ஆட்சியை கட்டி காப்பாற்றி கொண்டிருந்த ஹெர்குலிஸ் பயப்படுறாரு, முகமது சீக்கிரம் வருவாரு, அவர் அடக்கலாம் முடியாது, அவர் தூதர், அவர் தூதர்னால அவர் அடக்கிலும் வைக்க முடியாது, அவரா விட்டுட்டு போனா உண்டு. அவர் இறங்கி ஒரு காரியத்தை, இந்த காரியத்தை சாதிக்கணும் இறங்கிட்டாருன்னா அவர் சாதிச்சுட்டு தான் போவார். அதனால சீக்கிரத்தில் இந்த நாடு நம்மை விட்டு கைவிட்டு போகும் என்பதை உணர்ந்து சொல்கிறார். என் நாட்டையும் ஆளுகிற ஒரு காலம் இந்த முகமதுக்கு வரும் என்று பேசுகிறார். எவ்வளவு பெரிய பயத்தெல்லாம் விதைச்சான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் எந்த ஒரு மனிதனுடைய ரத்தத்தில் ஒரு துளியை கூட அநியாயமா சிந்த வச்சது கிடையாது. எந்த பெண்ணையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மானபங்கம் படுத்தியது கிடையாது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மனைவிமார்களை தவிர அடுத்த பெண் மீது, அடுத்த அந்நிய பெண்ணின் மீது கரத்தை கூட ரசூலுல்லாஹ் தொட்டது கிடையாது. அப்ப நபியால அடுத்த பெண்ணுக்கு பாதிப்பு கிடையாது, அடுத்தவன் பணத்துக்கு பாதிப்பு கிடையாது, அடுத்தவன் உயிருக்கு பாதிப்பு கிடையாது. ஏன் நீ பயப்படணும்? நீ பயப்பட வேண்டியதே இல்லையே, நபியை பார்த்து ஏன் பயப்படணும்? ஏனென்றால் இவர் ஒரு காரியத்தை முடிவெடுத்து அதை சாதிக்க வேண்டும் என்று வருவாரே ஆனால் நம்மெல்லாம் தவிடுபொடி ஆயிடுவோம் எல்லா மக்களும் புரிந்து வைத்திருந்தார்கள். அது நபி சொல்றாங்க, என்னை பற்றி ஒரு பயம் எதிரிகள் உள்ளத்தில் அல்லாஹ் போட்டிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இது மற்ற நபிமார்களுக்கு நடக்கல. நீங்க குர்ஆன்ல எடுத்து பாருங்களேன், பல நபிமார்கள் கேலி கிண்டல் செய்யப்பட்டார்கள், விமர்சிக்கப்பட்டார்கள், ஊர் விரட்டப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். ஆனா நபியும் கேலி கிண்டல் செய்யப்பட்டாங்க, ஆரம்பத்தில் விமர்சனம் செய்யப்பட்டாங்க, ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க. எந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டார்களோ அதே ஊரில் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் சர்வாதிகாரமிக்க ஒரு ஆட்சியை நிலைநாட்டினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த மகத்தான கிஃப்ட். அது உண்மையா நீங்க யோசிச்சு பாருங்க, நபி நல்லவர் என்பதை தாண்டி அவர் மாதிரி ஆளுமை மிக்கவர் ஒரு ஆளை பார்க்க முடியாது. எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர், ஆடு மேய்ச்ச ஒரு நபர், சாதாரண வெள்ளி நாணயங்களுக்காக வேலை பார்த்த ஒரு நபர், ஒரு 63 வருஷம் தான் வாழ்ந்து மூத்தா இருக்கிறாரு. 40ல இருந்து தான் தன்னுடைய நுபுவத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு.
23 வருஷத்துல இன்னைக்கு 1400 ஆண்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தினுடைய சர்வாதிகாரிகளுடைய கண்ணுல விரல விட்டு ஆட்டக்கூடிய ஒரு இடம் நபர் இருக்கிறாருன்னா அது முகம்மது நபியை தவிர வேற யாரும் கிடையாது. இது அல்லாஹ் கொடுத்த மகத்தான அருள். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த பூமியுமே தொழுகைக்காகவும் சுத்தத்துக்காகவும் அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. மற்ற சமுதாய மக்களுக்கு பள்ளியில தொழுதாகணுங்கிறது கட்டாயம், நமக்கு அப்படி கிடையாது. நீங்க எங்க போறீங்களோ அங்கன முசல்லா விரிச்சு தொழ ஆரம்பிச்சிடலாம், அங்கன தொழுகை விரிப்பை விரித்து தொழ ஆரம்பிச்சிடலாம். பூமி முழுக்க நமக்கு தொழுகைக்கு அனுமதி. ரசூலுல்லாஹ் சிலதை மட்டும் நமக்கு தடுக்கிறாங்க. இந்த ஒட்டக தொழுவத்தை தொழுவாதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. அந்த டாய்லெட் மாதிரியான அசுத்தமான இடங்கள்ல தொழக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி தடுக்கப்பட்ட ஒரு சில இடம் இருக்கு. அதே மாதிரி இணை வைப்புக்குரிய இடங்களை தொழக்கூடாது, அது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்படலை. இது அல்லாமல் முழு உலகம் நமக்கு எங்கதான் தொழுகைக்கு அனுமதிக்கப்பட்ட இடம், நீங்க எங்கனாலும் தொழலாம். அது மட்டுமல்ல, தொழுகைக்கு சுத்தமாக வேண்டும் என்றால் தண்ணீரை கொண்டுதான் சுத்தமாகணுங்கிறது மற்ற சமுதாயத்துக்கு இருந்துச்சு. தயமும் என்ற சட்டத்தை அல்லாஹ் நமக்கு தான் கொடுத்தோம், வேற யாருக்கும் கொடுக்கல. தயமும் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். உங்களுக்கு தண்ணி இல்லைனாலோ, குளிப்பு கடமை ஆயிடுச்சுனாலும் சரி, தண்ணி இல்லை என்றாலோ அல்லது தண்ணி இருக்கு அது கம்மியா இருக்கு குடிக்க வேணும் அப்படின்னாலோ, தண்ணி இருக்கு ஆனால் குளிக்க முடியாது, ஒளி செய்ய முடியாது, உடம்புல காயம் காய்ச்சல் குளிர் என்று இருந்தாலோ மண்ணை தொட்டு முகத்தில் தடவி கொண்டு முன்கைகளிலே தடவி கொண்டால் ஒளி செஞ்சு என்னெல்லாம் செய்யலாமோ அத்தனை நீ செய்யலாம். இது அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு மட்டும் கொடுத்தது. இது பேரருளா இல்லையா? ரசூலுல்லாஹ் அதன் தொடர்ச்சியில் அடுத்து சொல்றாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு தான் கனிமத்து பொருள் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு. போன வாரமே பார்த்தோம், போர் யுத்த களங்களில் எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய பொருட்களுக்கு பேர் கனிமத். முந்தைய கால மக்களுக்கெல்லாம் கனிமத்து பொருள் ஹலால் கிடையாது. ஆனா இந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் கனிமத்தை ஹலாலாக்கி இருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. 5வதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மனித இனத்திற்கே முழுமையாக அனுப்பப்பட்ட இறை தூதர் அப்படிங்கிறாங்க. இது நம்ம முன்னாடி பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி, சஹீஹ் முஸ்லிமினுடைய 523வது நபிமொழி, நபி அவர்கள் சொல்றாங்க, எனக்கு சில காரியங்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயம் மற்ற இடத்துல சொன்னதை தாண்டி தனித்துவமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜவாமிஉல் கலீம், சுருங்க சொல்லி அதிகமான விளக்கத்தை தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். நபி எந்த செய்தியுமே வளவளன்னு பேசுனதே கிடையாது. எங்கேயாவது அப்படி பேசியிருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி பாருங்களேன், நீளமான செய்தியா இருக்கும். நபி பேசுறது 2 வரி தான் இருக்கும். மற்றதெல்லாம் அந்த சகாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க அந்த நேரத்தில் அப்படி காலையில் ரசூலுல்லாஹ் கிட்ட போனோம், அப்ப நபி எங்கள்கிட்ட வந்தாங்க, நாங்க பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு அந்த வளவளான்னு கதை இருக்கும். நபி பேசுற 2 வரி தான் இருக்கும். 2 வரி, 2 வார்த்தை, ஒரு வார்த்தை, இவ்வளவுதான். அவ்வளவு ரத்தின சுருக்கமான வார்த்தையா இருக்கும். மனித குலத்துக்கு தேவையான பெரும் கல்வியை கொடுத்துட்டு போயிருவாங்க. அதுல இருந்து ஏராளமான பாடத்தை பெற்றுக் கொண்டு போலாம். ரசூலுல்லாஹ் அப்படி நிறைய செய்திகளை சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், நபி அவர்கள் சொன்னார்கள், லைசல் கினான் கஸ்ரத்துல் ஆருது, அதிகமான பணம் இருப்பது பணம் கிடையாதுங்கிறாங்க. என்கிட்ட கோடி ரூபா இருக்கு, கோடி திகழ தங்கம் இருக்கு, அது பணமே இல்லப்பா. எது பணம் தெரியுமா? கினன் நப்ஸ், போதுன்ற மனசு. போதும், இந்த பணம் போதும், இந்த மனைவி போதும், இந்த பிள்ளைகளை போதும், இந்த வீடு போதும், இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு போதும் நினைச்சேன்னா அதுதான் உண்மையான பணம் அப்படிங்கிறாங்க. சின்ன வார்த்தை, மொத்த பொருளாதாரத்திற்கு தேவையான மனோ தத்துவத்தை உணர்த்திய வார்த்தை. இந்த மனநிலைக்கு நீங்க வாங்கல, நீங்கள் எல்லாத்திலையுமே போதுன்ற மனநிலை நீங்க எடுத்துக்கிட்டா மன மகிழ்ச்சியில் அதிகம் இருப்பது நீங்களா தான் இருப்பீங்க. எனக்கு வேணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் அதற்காக பரிதவிப்பு வரும், ஆசைகள் வரும், எதிர்பார்ப்பு வரும், கிடைக்கலன்னு ஏமாற்றம் வரும். இது எதுவுமே வர வேண்டாம்னா போதும் போதும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சாப்பாடு மட்டும் தான் போதும் சொல்றோம், வேற எதுவுமே போதும் சொல்லலையே. போதும்னு சொல்லி பாருங்க. அது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் உண்மையான செல்வம். நாங்க இது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட மகத்தான பேரருள் என்பதை பார்க்க முடிகிறது. நபிமார்களை விட்டும் நபிகளாருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஏராளமான சிறப்புகளை குறித்து கடந்த 4 வாரங்கள் இன்று வரை நாம பார்த்தோம். இன்றைய தினத்தோடு இந்த தலைப்பினுடைய இறுதியாக நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த மாதம் ரபியுல் அவ்வல் நிறைவு செய்ய இருக்கிறது. வர திங்கட்கிழமை மக்ரிபுக்கு பிறகு பிறை தேடப்பட வேண்டும். பிறை தென்படும் பட்சத்தில் ரபியுல் ஆஹிர் என்கிற அடுத்த மாதம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கும். ஒருவேளை பிறை தென்படலைன்னா புதன்கிழமையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ரபியுல் ஆஹிர் என்ற அந்த மாதம் தொடங்கும். அடுத்த மாதத்திற்கான தலைப்பை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வோம். கூடுதலாக ஒரு தகவல், இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து
தைக்கால் தெருவுக்கு அருகில் உள்ள அரிஷியா பள்ளி அந்த வளாகத்தில் அந்த தெருவில் வைத்து மாபெரும் தெருமுனை கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். காரணம், எதிர்வரக்கூடிய வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி மதுரையில் வைத்து நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கான அழைப்பாகவும் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த தெருமுனை கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதனால இது முக்கியத்துவம் வாய்ந்த தெருமுனை கூட்டம் என்பதை அறிந்து அனைத்து மக்களுமே, ஆண்களும் பெண்களும் தவறாமல் இந்த தெருமுனை கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்னன்னா, திருமறை குர்ஆனில் சூரா மாயிதாவில் 50வது வசனம் முதல் இல்ல 1வது வசனத்திலிருந்து 50 வரை, நம்ம இதுக்கு முன்னாடி 1ல இருந்து 30 வரைக்கும் பார்த்தோம். ஆனா அதுலயே நிறைய கேள்விகள் இருக்குது. 40 வரைக்கும் சொன்ன, அப்ப 40 வரை முதல் வசனத்திலிருந்து சூரா மாயிதாவினுடைய முதல் 40 வசனம் நாளைக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி. சுப்ஹானக்கல்லாஹும். ஹஷ்ர்னாலும் ஒன்று திரட்டுவது அர்த்தம், ஒன்று திரட்டுவது. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த